எங்களுக்குன்னே வருவீங்களாடா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். குவைத்தில் 21,000 குவைத் தினார் மதிப்புள்ள மானிய விலை பொருட்களை விற்றதாக ஒரு எகிப்திய ஒப்பந்ததாரருக்கு மீது குற்றச்சாட்டு. குவைட்டி அந்த எகிப்தியன் கான்ட்ராக்டர் மானிய பொருட்கள், அதாவது குவைத்திலிருந்து குவைத்து மக்களுக்கு மட்டும் வழங்கக்கூடிய பொருட்கள், ரேஷன் பொருட்கள், தொமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள், இன்னும் சில பொருட்கள் நான் ஆல்ரெடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த ஜமியாக்களில் விற்கக்கூடிய குபுஸில் இருந்து பிரெட் மற்றும் மெக்கரோனி, மாவு பேக்கெட், இந்த மாதிரியான எந்த ஒரு பொருளுமே நம்மளுக்கு வெளியில் கொண்டு போகிறதுக்கோ இந்த நாட்டுக்குள்ளே நம்ம வேறையா அதை எடுத்து விற்கிறதுக்கோ அனுமதி இல்லை. அது மானிய பொருட்கள். அந்த மானிய விலையில் மட்டும்தான் விற்கணும். அது பக்காலாவாக இருந்தாலும் சரி, ஜமியாவாக இருந்தாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த கடையாக இருந்தாலும் அதே விலையில் தான் விற்கணும். அதை தாண்டி விற்றாலும் கூட மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ஃபார்ம் பண்ணினா உடனே அதுக்குரிய நடவடிக்கை அதிரடியாக எடுப்பாங்க. சரி, அது ஒரு பக்கம்னா, இப்போதைய சூழலில் இந்த கார்கோ போடுறது தொடர்ந்துமே ரிஸ்காகவே ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில நாய்கள் செய்கிற செயலால், அதுவும் குறிப்பாக எகிப்தியர்கள். ஏன்னா தொடர்ந்து நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் பிடிபடக்கூடிய மானிய பொருட்கள், அது சம்பந்தமான செய்திகள் வரும்போது 100% எகிப்தியர்கள் தான் பிடிபடுறாங்க. எகிப்தியர்கள் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களால தான் மெயினான ஒரு பிரச்சனையே உருவாகுது. அதே போல் கார்கோ போடக்கூடிய மக்கள் இன்னைக்கும் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு. எனக்கு நம்பர் கிடைக்குமான்னு தெரியலை. எனக்கு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் மெசேஜ் போடுறாங்க. போடும்போது அவங்களே சொல்கிறாங்க, ஆமாம் பிரதர், நான் ஒரு 20 மாவுட்டின் போட்டுட்டேன். சர்பன நந்தாய்க்கு இது பில் பாருங்க. இதுல சர்பனா சாமான் போட்டிக்கிறான். சரி, போட்டிக்கிறே சொல்ற மாதிரி சாப்பாடு கொஞ்சம் ஓவர் இந்த டெக்ஸ் அடிக்கிறனாலும் சார் பண்ணனா கஸ்டம்ஸ்ல இருந்து தானே கோல் வரணும். இப்போ குழந்தைங்க தானே சார் பண்ண கோல் வரணும். இதே எனக்கு கோல் வரும், இந்த நம்பர் கோல் வரும். நாங்கள் போட்டவருக்கு அவங்களுக்கு என்ன பேசுறேன் நம்பர் கொடுத்தான் செட்டு, ஒரு நம்பர் கொடுத்தான் செட்டு, என்ன நம்பர் கொடுத்தா நீங்க சாமான் கூட போட்டிங்க 2 லட்சத்தி 50,000 வெளியாக அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு வரும் எங்களுக்கு தெரியாத சாமான் எல்லாம் சொல்லி கொடுத்தா வாங்கினேன். அதுக்கு வெள்ளம் தண்ணி கஷ்டத்துக்கு நான் எங்க போறேன், இது நமக்கு அடுத்து நாங்கள் எடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் லேட் ஆயிடுச்சு, சரி பண்ணா லேட் ஆயிடுச்சு. 1 லட்சம் சொல்லி போடுங்க அக்கௌண்ட்டுக்கு. இந்த டெக்ஸி கட்டன்ஸ் கஸ்டம்ஸ் தான் தரணும். இது இல்லை ஒண்ணுமே விளங்க சார் பண்ணணும். என்ன சார் ஒரு வேலை செய்யற ஃபுல்லா டெக்ஸ்ட் கட்டாமைக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி நமக்கு செஞ்சு தர பார்த்தோம் சொன்னாலும் ஒருத்தர் நம்பர் வந்துச்சு. அதுல இவர் இருக்கிறது சுவர்த்த நான் இப்போ அவங்கள அக்கௌண்ட்டுக்கு பிரைவேட்டா இது முக்கியமா சார் நம்பர் அந்த சிஸ்டர் போட்ட மெசேஜ். அவங்க கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கிட்ட டெக்ஸ்ட் வந்திருக்குதான். சரியா? அவங்க சொன்னது. அதுக்கு பிறகு அவங்க அந்த மெசேஜில் போட்டிருந்தாங்க நினைக்கிறேன், மெசேஞ்சரில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மைக்கு தான் நான் ஒரு 20 மாவு டின் மாதிரி போட்டிருந்தேன் அப்படின்றத அவங்களே ஒப்புக்கொண்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தான் நாம் அவேர்னஸ் பண்ணினாலும் நம்ம ஆளுங்களும் இதே தவறு செய்யத்தான் செய்கிறாங்க. இதே மாதிரியான தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு தான் அவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணினாலும் அதே தவிர திருப்பி நம்மளுடைய மக்கள் தொடர்ந்துமே செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி வியாபாரிகள். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் துண்டை காணும், துணியை காணும், அதை காணும், இதை காணுன்னு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி கார்கோவில் போட்டதை இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. கடைசியில் அந்த வீடியோ வெளியாகிச்சு இல்லையா? வீடியோ ஃபோட்டோஸோடு வெளியாகிச்சு. நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பொருட்கள். இப்படி வியாபார பொருட்களை போட்டால் நாட்டில் அப்போ எல்லாருமே தொடர்ந்து வியாபார பொருட்களை போட்டு எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணினா அப்போ நாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி அதற்குரிய வரி அப்படின்ற ஒன்று இல்லாமல் போனால் அப்போ அரசாங்கம் எப்படி நடத்துறது? அப்போ நாட்டில் நடக்கக்கூடிய வியாபார தலங்கள்
அதுக்குன்னு கடையை திறந்து அதுக்குன்னு பொருட்களை வாங்கி போட்டு இறக்குமதி பண்ணி ஏற்றுமதி பண்ணி பொருட்களை வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுடைய நிலை என்ன ஆகுறது? நாட்டுக்கு வரக்கூடிய வருவாய் டெக்ஸ் என்ன ஆகிறது? அப்போ அதுக்குன்னெல்லாம் ஒரு சட்டம் இருந்தால் தான் அதுக்குரிய ஏற்பாட்டில் நடக்கும். அடுத்தது இந்த வெளிநாட்டு பொருட்கள். மனிதர்கள் இப்போ நம்மளுடைய இந்த வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு குடும்பத்திட அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் அனுப்புவாங்க. இது சில மிருக ஜாதிகள், அது மனிதர்கள் செய்யக்கூடிய செயல். சில மிருக ஜாதிகள் என்ன செய்யுதுன்னா, சில மிருக குணம் படைத்தவங்க வேணுமென்ன மாதிரி அவங்கள்ட்ட காசு இருக்கிற திமிரில் அப்படி செய்கிறாங்களான்னு தெரியல, அதிகமாக எந்த அளவுக்கு ஏழுமோ அந்த அளவுக்கு லோட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. சாப்பாடு சாமானாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, ஒரு லிமிட் இருக்கட்டும். ஓவர்லோட் பண்ணாதீங்க. சரி, வருஷத்துக்கு 2 தடவை சரி நீங்கள் பெட்டி அனுப்புங்க. ஒரே பெட்டியில் ஒரே லோட்டில் எல்லாத்தையும் அனுப்பணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது நீங்கள் அப்படி அனுப்புறதால மற்றவங்களுக்கும் சேர்த்து தான் அது பிரச்சனை. இன்னைக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு பெட்டியும் திறந்து பார்ப்பாங்க, ஒவ்வொரு பெட்டியும் ஓப்பன் செய்யப்படுது. அதே போல் குறைபாடுகள் பல கார்கோக்களில் இன்னைக்கு வரைக்கும் பல குறைபாடுகள் தொடர்ந்துமே வந்துக்கிட்டே இருக்குது. நான் இனி என்னை பொறுத்த வரையில் இப்போ நானும் ஒரு கார்கோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன். நான் அவங்கள்ட்டையும் சொன்னது ஒன்று தான், ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நிச்சயமாக நானும் உங்களுக்கு எதிராக பதிவிறக்கம் செய்ய வேண்டி வரும். அதை கேட்டா போல் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு நானும் அவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணி தான் இருக்கிறேன். அதே மாதிரி நிறைய கார்கோக்கள் பற்றி வீடியோவில் வருது. வரக்கூடிய வீடியோக்களை மழை பெய்யுது, பெட்டியெல்லாம் வெளியில் பெட்டிகள் நனைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சகோதரி வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் அதிகமான வீடியோக்கள் பகிரப்படுது. கார்கோவால் நடந்த அநீதிகள், கார்கோவால் நடந்த அநியாயம் அப்படின்ற மாதிரி. கார்கோ உரிமையாளர்களும் தயவு செய்து இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கான சரியான தீர்வுகளை பெற்றுக் கொடுங்க. என்னை பொறுத்தவரையில் நான் நிறைய கார்கோகள் வந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. நான் பர்சனல் அந்தந்த கார்கோக்கு மெசேஜ் போட்டு இதுக்கு முடிஞ்சாலும் உதவி பண்ணுங்கள், இந்த பிரச்சனையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் போட்டதுக்கு அவங்களும் சில ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. சிலருக்கு அவங்களால முடிந்த நியாயத்தை பெற்றுக் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்குரிய நஷ்ட இடம் பெற்றுக் கொடுத்துருந்தாங்க. எதுவாக இருந்தாலும் வியாபாரத்தலம் இல்லையா? ஏன்னா நம்ம வீடியோ போடுறது பெருசு இல்லை, வீடியோ போட்டு ஒரு மக்கள் மனசில் இந்த இடம், இந்த கார்கோ, இந்த வியாபாரத்தலம், இந்த கடை, இந்த ஆள் தப்பானவங்க அப்படின்றது பதிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் சரிதான், அது மறக்கடிக்காது. அதே மாதிரி தான் இப்போ ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் வரலாம். இப்போ வெள்ளம் சொல்லிட்டா நான் வரப்போகிறேன்னு யாருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு? எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு. சில கார்கோகளுடைய ஸ்டோர் மொத்தமாக மூழ்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்குரிய ஏற்பாடுகளை நிச்சயம் இவ்வளோ காலமாக நீங்கள் சம்பாதிச்சிங்க. இருக்கிற பொண்டாட்டிட காலில் இருக்கிற நகையை விற்று சரி நீங்கள் நஷ்டஈடு கொடுங்க. கார்கோ முதலாளிகளுக்கு சொல்கிறதுனா அதுதான். நீங்கள் மறுபடியும் நீங்கள் அதை சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய தொழிலும் விருத்தி அடையும், மறுபடியும் உங்களுக்கு கஸ்டமர் கிடைக்கும். அதே நீங்கள் இந்த மக்களை இன்னும் லூசுக்கா ஏதோ ஒரு இது மாதிரி படம் காட்டிக்கிட்டே கடைசி வரைக்கும் மக்களை ஏமாற்றியே வச்சுக்கிட்டு இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா கடைசியில் என்ன ஆகும்? எல்லாமே பொறுமை இழந்த மக்கள் போஸ்ட் போட ஆரம்பிப்பாங்க, வீடியோ போட ஆரம்பிப்பாங்க, சோஷியல் மீடியாக்களில் பரவும், வியாபாரம் அப்படியோ. அதுக்கு பிறகு ஒன்றுக்கும் வழி இல்லாமல் கடைசியில் நான் சொன்னதை தான் செய்வீங்க. போயிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே விற்று உங்களுடைய நிலைமைகளை சரி பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதுக்கு முன்னாடியே செஞ்சுருந்தா பிஸ்னஸாவது மிஞ்சி இருக்கும். கடைசியில் நஷ்டஈடு கொடுத்தாலும் போன பேர் வராது. அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா வியாபாரிகள், கார்கோ முதலாளிகள் நல்லா, அதே மாதிரி கஸ்டமர்ஸ்
உங்களுக்கு நான் சொல்கிறது முடிந்த அளவு போராடுங்க, முடிந்த அளவு அவங்களோட பர்சனலாக ட்ரெக்கல் பண்ணுங்க, முடிஞ்ச அளவு பேசி போராடி உங்களுக்கான நியாயத்தை கேளுங்க. முடிஞ்சால் நீங்கள் ஒரு வீடியோ பண்ணி முதல்ல அவங்களுக்கு அனுப்புங்க. பப்ளிஷ் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுங்க. அதுக்கு மேலே அவங்க சரியான ஒரு இது தரலைன்னா அப்லோட் வேறு என்ன செய்வது. ஆனாலும் தயவு செய்து கொஞ்சம் 2 பேருமே பார்த்து நடந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த தொம்மியின் பொருட்கள், வியாபார பொருட்கள்லாம் அதிகமாக போடாதீங்க, இருக்கிறதையும் இல்லாமல் பண்ணாதீங்க. தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க.